தொழிலாளர்களும் அதற்கான பணிகளை செய்வாங்க. நாம் அரசூழியர்கள் அப்படியான ஒரு நிலையை உருவாக்க வேண்டியிருக்கு. ஜூலை 9 என்பது ஒரு மாத காலம், அடுத்த மாசம் கழிச்சு நம்ம நடத்துற ஜூலை 9 என்பது இந்திய நாடு முழுவதும் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்கக்கூடிய நம்மளுடைய கோரிக்கைக்காக அவங்க தெருவில் நின்று மறியல் நடத்துகிற போது, நாம் வேலை நிறுத்தத்தை நடத்துகிற போது இன்னைக்கு ஒரு சுற்றறிக்கை வந்ததா போட்டிருக்கா பாருங்க. இன்னைக்கு வேலை நிறுத்தம் நம்ம பயருக்கு அரசாங்கத்துக்கு நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை வேலை நிறுத்தம் நம்ம செஞ்சாச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னுடைய லீவு சிறுவிடுப்பும் கூட போட்டுட்டு போகக்கூடாது. அப்ப ஊதியத்தை புடி. அப்ப இப்படியான ஒரு பயத்தை அரசாங்கம் உருவாக்கிட்டே தான் இருப்பான். பாத்தீங்கன்னு சொன்னா ஊரக திட்டம்ல 38 நாளைக்கே ஏற்கனவே ஸ்ட்ரைக் நடந்தது, உண்ணாவிரதம் நடந்தது, ஊதியத்தை பிடிச்சது எல்லாம் டியூட்டியா ட்ரீட் பண்ணி சம்பளம் வாங்கினது எல்லாம் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர். அப்ப எதுவுமே இழப்பு நமக்கு இல்லை. அன்னைக்கு இழப்பு வச்சுட்டு கணக்கு போட்டு நம்ம எம்ப்ளாயி இருக்காங்க. இதெல்லாம் போயிட்டா இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துட்டா சம்பளம் முடிச்சுப்பாங்க. 5 மணிக்கு தான் போகலாம். ஆனா ஏற்கனவே சுற்றறிக்கை வந்துருச்சு தலைவரே, அவன் சம்பளத்தை பிடிச்சுக்குவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா ஆபீஸும் நோட்டீஸ் கொண்டு போய் கொடுத்தா அப்படியான ஒரு தன்மையோடு இருக்கு என்று சொன்னால் நிகழ்வை புரிந்து கொள்ள கவர்மெண்ட்டுக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு போராட்டத்துக்கு போறது அரசாங்கத்துக்கு போயிருக்கு. ஆனா நம்ம ஊழியர்கள் மத்தியில் இன்னும் சம்பளம் பிடிச்சிருவான்னு யோசிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. 2% டிஏவும் கூட 110 சட்டமன்றம் நடக்கிற போது எதுக்காக அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு? ஏற்கனவே அரிச்சது பேலன்ஸ் அறிவிக்கவே இல்லை. இப்ப அரியரா இன்னைக்கு 4 மாசம் வாங்குறேன், இந்த மாசம் சம்பளத்துல ஏறி இருக்கிற செய்தி மட்டும் வேகமா போடுறேன். ஆகவே நான் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. போராடினாதான் வாங்க முடியும். போராட்டம் இல்லாம எதுவும் நடக்காது. நீங்க உதாரணத்துக்கு சாம்சங் தொழிலாளி போராட்டம் இன்னைக்கு நேற்று பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் காசு வசூல் பண்ணி கோடிக்கணக்கான ரூபாய் அந்த போராட்டத்துக்காக ஆதரவா நின்று கொடுத்தோம். 38 நாள் நடத்தலாம். இன்னைக்கு 25 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணிருக்க, இன்னும் வேலைக்கு எடுக்கல. ஆனா அந்த தொழிலாளியுடைய பிரச்சனைகள் என்பது தொழிலாளர்துறை அமைச்சர் யாரு கூட பேச முடியாதனாலோ அதே தொழிற்சங்கத்தோட அரசு அமைச்சரும் அந்த டைரக்டரையும் செக்ரட்டரியும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 18,000 ரூபாயில இருந்து 22,000 ரூபாய் வரல ஒரு ஆளுக்கு சம்பள உயர்வு பெற்றுக் கொடுத்திருக்கூடிய போராட்டம். அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மாச சம்பளத்துல 22,000 ரூபாய் வாங்குற அளவுக்கு ஊதியம் என்பது வாங்கியிருக்கோம்னு சொன்னால் அந்த போராட்டத்தில் எந்த தயவுதாட்சணம் இல்லாம பிரிப்பதற்கு சூழ்ச்சியை உருவாக்கின அந்த நிர்வாகம் அதையும் தாண்டி ஒற்றுமையா இருந்ததுனாலதான் நமக்கு அந்த கோரிக்கை என்பது இன்னைக்கு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க போராட்டத்தில் அரசு ஊழியர்களும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்க நம்ம வசூல் பண்ணி லட்சக்கணக்கான ரூபாய் நம்ம கொடுத்ததனுடைய விளைவா அந்த ஊழியர்களை இப்பவும் சம்பளம் கொடுத்து அந்த 25 பேர்த்த அந்த தொழிற்சங்கம் பாதுகாத்துட்டு இருக்கு. இப்ப இதை வாங்கி நான் காசு கொடுத்து அவங்க பாதுகாப்ப மீண்டும் வேலையை வாங்கி தர வேண்டிய பொறுப்பு சங்கத்துடைய பொறுப்பு. அமைச்சர் பேட்டி கொடுக்கிற போது சொல்றாரு, அடுத்த முறை பேசுகிற போது இந்த 25 பேர்த்துக்கு வேலை கொடுக்கறது சம்பந்தமா பேசுவோன்னு சொல்கிறார். சொன்னால் அரசியல் ரீதியாக அந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு அசைவை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆகவேதான் அரசூழியர் சங்கம் சொல்லுது, நம்ம ஏதோ பேருக்கு வந்தவன மத்தவன மாதிரி அரசூழியர் நாங்க தனியா அல்ல, அரசியல் சூழ்நிலையை மாற்றக்கூடியவர்கள். அப்படி போராடுகிற போது ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் எங்க கோரிக்கைக்காக நிற்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வருகிற போராட்டம் தான் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நம்மளுடைய கோரிக்கை. ஒருத்தர் சொல்றான்,